தாவேக்கா பேசாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், திரு டி.கே. சிவக்குமார் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை இதற்கு முன்னால் கர்நாடகாவை சேர்ந்த யாருமே பயன்படுத்தாத வார்த்தை. அவர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு உரியதை நாங்க கொடுத்துருவோம், உங்களுடைய உரிமையில தலையிட மாட்டோம், மேகேதாட்டு அணை கட்டுறது மூலமா தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் உரிய நேரத்தில் சென்று சேரும், உங்களுக்காக தான் நாங்க அணை கட்டுறோம், தண்ணி பூரா கடலுக்கு போயிருது, நாங்க பிடிச்சு வைக்கிறோம், பாட்டா கொடுத்துருவோம் அப்படின்னு சமாளிச்சுதான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர, அல்ல 2வது தரப்பு ஒண்ணு போனாங்கன்னா அது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, கன்னட செலவொலி மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கூட எங்களுடைய உரிமைன்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு உரிமை இல்லைன்னு இது யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா இது உலக நாடுகள் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட விஷயம். நான் ஏதோ இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இல்ல. நம்முடைய அக்ரிமெண்ட் இது பழைய சமஸ்தானங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்களா இருக்கட்டும், காவிரி பிரச்சனை சுதந்திரத்துக்கு பிறகா இருக்கட்டும், எல்லா நாளிலுமே உச்சநீதிமன்றம் கூட பல முறை நம்முடைய உரிமையை 100% நிலைநாட்டி இருக்கும். அது அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜகங்கிற கவர்மெண்ட் இஷ்யூவே கிடையாது. ஸ்டேட் இஷ்யூ, இது சென்ட்ரல் இஷ்யூ மாறின காரணம் இது நமக்கு 100% ரைட் இருக்கனால. சுப்ரீம் கோர்ட் ஏன் தமிழ்நாடு வேலையை பாருங்க பண்ணிக்க சொல்லலாம்ல, அப்படியே மாத்தி நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெய்வேலி நிலக்கரி மின்சாரத்துல ஒரு சொட்டு மின்சாரம் மற்ற மாநிலங்கள் கிடையாது ஒத்துக்குடுவாரா? திரு டி.கே. சுமார் ஏற்பாரா? எங்க ஊர்ல மின்சாரம் தயாரிச்சுட்டு உங்களுக்கு உங்க ஊர் கரண்ட் வாங்கிக்கலாம் கிடையாது. தமிழ்நாட்டை தவிர வேற யாருக்கும் கிடையாது மின்சாரம். 100% மின்சாரம். அது கூடங்குளமா இருக்கட்டும், கல்பாக்கமா இருக்கட்டும், நெய்வேலியா இருக்கட்டும், அது எங்களுக்கு தாங்க மின்சாரம் சரின்னு சொல்லிடுவாரா? எங்க ஊர்ல இருந்து ஒரு வண்டி ஓடாதுன்னா சரின்னு சொல்லிடுவாரா? இது என்ன கணக்குன்னு தெரியல.